ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வருஷத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnvelaiyappu.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, தமிழக அரசு சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை பார்த்தா கொடுக்குறாங்க. வருஷம் அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த நிதியாண்டுக்கான அந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாவட்ட வாரியாக உள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையுமே அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி பார்த்தா கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதுக்கப்புறம் திண்டுக்கல், அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/5/2025 கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 30/6/2025 கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 30/6/2025 தான் கடைசி தேதி இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்கீம் நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஹோம்னு இருக்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோடபிள் ஃபார்ம்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஏ அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இந்த பிடிஎஃப்பில் மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் பார்த்தா கொண்டு வந்திருந்தாங்க. அது கிட்டத்தட்ட பல வருடங்களாவது இந்த ஸ்கீம் கொண்டு வந்து நிறைய பேர் பார்த்தா இந்த ஸ்கீம் மூலம் பெனிஃபிட் ஆகிட்டு வராங்க. உங்களுக்கும் இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதத்தில் கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 200 ரூபாய் கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மாதம் 300 ரூபாய் கொடுக்குறாங்க. 12ஆம் வகுப்பு பாஸு, அதற்கு சமமான தேர்ச்சி, அதாவது டிப்ளமோ, அந்த மாதிரி 12th டிப்ளமோ படித்தவங்களுக்கு மாதம் 400 ரூபாய் கொடுக்குறாங்க. பட்டதாரி, முதுகலை பட்டதாரிகளுக்கு மாதம் 600 ரூபாய் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதான் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்கான டீட்டெயில். அதுக்கப்புறம் தகுதி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணவங்க, ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க, அதேமாரி டிப்ளமோ முடித்தவங்க, இடைநிலை ஆசிரியர், அவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டதாரி, முதுகலை பட்டதாரி அப்ளை பண்ணலாம். இதில் எந்த டிகிரி அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ பொறியியல், இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க, கால்நடை மருத்துவம், அக்ரிகல்ச்சர், விவசாயம் படிக்கிறவங்க, லா போன்ற தொழிற்பட்ட படிப்பு, ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியாது. இதை தவிர்த்து ஆர்ட்ஸு, சயின்ஸ் அவங்களாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம்லாம் அப்ளை பண்ண முடியாது. மீதி இருக்க கேட்டகரி இருக்கவங்க தாராளமாக இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப நாளுக்கு முந்தைய காலாண்டின் முடிவில் 5 ஆண்டுகளுக்கு குறையாது வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்கு காத்திருக்க வேண்டும். ஓகே, ஸோ 1/4/2025 புதிய காலாண்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி காலாண்டில் நீங்கள் குறைந்தபட்சம் வேலைவாய்ப்பு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து 5 வருஷம் கழித்து இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி 5 வருஷம் கழித்து இந்த ஸ்கீமுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட், உடைய குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வயது வரம்பு. வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகைக்கான பட்டி தயாரிக்கும் நாளில் 40 வயசு பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து SC ST இருக்காங்க பாருங்கள், அவங்க 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, இருப்பிடம். அதாவது விண்ணப்பதாரர் தம்முடைய பள்ளி கல்வி அல்லது கல்லூரி கல்வி முழுமையாக தமிழ்நாட்டிலே படித்திருக்க வேண்டும். ஸோ உங்களுடைய ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கும், எல்லாமே தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் பேரண்ட்ஸ் அல்லது நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் 15 வருஷம் தமிழ்நாட்டிலே வசித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் க்ரைட்டீரியா இதுதான். ஸ்கூல் மற்றும் காலேஜ் தமிழ்நாட்டில் முடிச்சிருக்கணும். அதேமாரி உங்கள் பேரண்ட்ஸ் அல்லது நீங்கள் 15 வருஷத்துக்கு மேலே பார்த்தா தமிழ்நாட்டில் வசித்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வேலைவாய்ப்பின்மை. இந்த ஸ்கீமுக்கான நோக்கமே வேலை இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க.
நீங்கள் ஏதாச்சும் வேலைவாய்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. விண்ணப்பதாரர் அரசு துறை, தனியார் துறையில் எந்த விதமான ஊதியம் பெறும் பணியிலோ அல்லது சுய வேலைவாய்ப்பில் ஈடுபட்டவராக இருக்கக்கூடாது. மேலும் விண்ணப்பதாரர் தனியாரிடமிருந்தோ அல்லது அரசிடமிருந்தோ வேறு எந்த வகையிலும் எந்த விதமான உதவித்தொகையும் பெறுவராக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா பேசிக்காக எந்த ஜாப்லையுமே நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், இல்லை சொந்தமாக நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, வேலைவாய்ப்பு பண்ணுறீங்கனாலும் இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க வேலையே இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீமில் ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் அன்றாடம் கல்வி நிலையங்களுக்கு சென்று பயிலும் மாணவ மாணவியாக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருத்தல் வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெய்லி போகணும். இந்த நிபந்தனை தொலைதூர கல்வி அல்லது அஞ்சல் வழி கல்வி கற்கும் விண்ணப்பதாரருக்கு பொருந்தாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்பெறுதல் பற்றிய விவரங்கள். ஓகே, ஸோ வேலையைப்பற்ற உதவித்தொகை பெறுவதற்கு கீழ்கொட்டாவில் வருவாய்த்துறையிட்ட பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு ஆர்ஐ கிட்ட நீங்கள் இந்த அளவுக்கு தான் இன்கம் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துறது 30 நாட்களுக்குள்ளே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை காலாண்டு வாரியாக கணக்கீடு செய்யப்பட்டு அந்த காலாண்டு முடிவுற்ற பின்னர் விண்ணப்பத்தோடைய வங்கி செலுத்தப்படும். அதாவது ஸோ காலாண்டு வாரியாக அமௌண்ட்டை கணக்கீடு பண்ணி ஒரே டைமாக மாதம் போட மாட்டாங்க. ஸோ 4 மந்த்து ஒரு தடவை அந்த மாதிரி தான் போடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை 3 ஆண்டுகளுக்கு அல்லது ஏனையோர்களை பொறுத்தவரையில் 40 வயது முடியும் வரை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 வருஷம் தொடர்ந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற்று வரும் காலத்தில் அரசு துறையிலோ அல்லது தனியார் துறையிலோ பணி நியமனம் பெற்றாலோ அல்லது சுய வேலைவாய்ப்பில் ஈடுபட்டாரோ அது தொடர்பாக நீங்கள் சம்மந்தப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தெரிவிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வேலை கிடச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதனால் தெரிவிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் நீங்கள் பெனிஃபிட் ஆனாலும் தொடர்ந்து எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு வரணும், ரெனிவல் பண்ணிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உண்மைக்கு மாறாக நீங்கள் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ரத்து செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இத்திட்டத்தின் கீழ் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது 5வது காலாண்டு அல்லது 9வது காலாண்டில் செல்ஃப் எவிடேட்கான ஃபார்ம் இருக்குது. அந்த செல்ஃப் எவிடேட் ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டினியூ அந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அமௌண்ட் வாங்குறதால உங்களுக்கான வேலைவாய்ப்பு பரிந்துரை பறிபோகும் அப்படின்ற பயப்பட தேவையில்ல. தொடர்ந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்தா கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்மே வாங்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு சில எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு அப்ளிகேஷன் வாங்க பாருங்கள். ஸோ அந்த ஃபார்மை வாங்கி கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிட்டு ஆர்ஐ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வருவாய்த்துறை சான்று இதில் போயிட்டு தான் சம்மந்தப்பட்ட ஆர்ஐ கிட்ட உங்களுக்கான சைன் வாங்குற மாதிரி இருக்கும். இதில் சைன் போட்டு கொடுத்துட்டு அலுவலக முத்திரெல்லாம் போடுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகிடும். ஸோ பேசிக்காக இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதாவது பேங்க் புக், ஆதார் கார்டு, நீங்கள் படித்ததுக்கான டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி டேரெக்டாக சம்மந்தப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்க பாருங்கள். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டில் கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்க பாருங்கள். அதில் போனீங்க அப்படின்னா அது இருக்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட்கான அந்த ஆஃபீஸருக்கான கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு அட்ரஸ் எங்கே இருக்குது, அதோடைய மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருப்பாங்க, அங்கே போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தா மாறுபடுது. 10ஆம் வகுப்பு மற்றும் அதுக்கு கீழே படித்தவர்களுக்கு மந்த்லி 600 ரூபாய் கொடுக்குறாங்க. 12ஆம் வகுப்பு அதுக்கு கீழே படித்தவங்களுக்கு 750 ரூபா கொடுக்குறாங்க. பட்டதாரி முதுநிலை பட்டதாரிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன் அதே தாங்க. அதேமாரி அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ மாற்றுத்திறனாளியும் அப்ளை பண்ணலாம், நார்மல் பர்சனும் அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்
ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போதைக்கு எல்லா மாவட்டங்களுமே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 1/4/2025 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புதுசாக காலாண்டு தொடங்குவதால் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வாய்ப்புங்க. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். 30/6/2025 அதான் உங்களுக்கான கடைசி தேதி. அதுக்குள்ளே உங்களுடைய நியரஸ்டாக இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.